கோபியில் கள்ள சந்தையில் போலி மது விற்பனை, உயிர் பலி அச்சத்தில் மது பிரியர்கள் குடும்பத்தினர். 10 லட்சம் நிவாரணம் குடும்பத்தை காப்பாற்றுமா? ஈரோடு மாவட்டம் கோபி நல்லகவுண்டம்பாளையத்தில் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலுக்கும் அரசு பள்ளிக்கும் இடையே உள்ள குடியிருப்புகள் பகுதியின் மத்தியில் சட்டவிரோதமாக போலி மதுபானங்கள் 24 மணி நேரமும் இடைவிடாமல் விற்கப்பட்டு வருகிறது. ஆனால் இங்கே விற்கப்படும் சரக்கின் உண்மைத்தன்மைதான் கேள்விக்குறியாக உள்ளது. குறிப்பிட்ட குறைந்த விலை மதுபானங்கள் மட்டும் கட்டிங்காகவும் மற்றும் குவார்ட்டர் பாட்டிலில் விற்கப்படுகிறது. இது வெளிமாநில மதுபானமா அல்லது போலி மதுபானமா அல்லது ரசாயனம் கொண்டு இவர்களே தயார் செய்யும் மதுபானமா என சந்தேகம் வருகிறது. மதுபான கடைகள் சிறிது தொலைவில் உள்ளதால் குடியிருப்பு மத்தியில் அனைத்து வசதிகளுடன் மது அருந்தும் வகையில் தண்ணீர், டம்ளர், சைடிஷ் என சகல வசதியுடன் மதுபானம் அருந்தலாம் என்பதால் இந்த இடத்திற்கு மது பிரியர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஆற அமர அமர்ந்து மது அருந்திவிட்டு செல்கிறார்கள். இந்த போலி மதுபானம் அருந்துவதால் குடிமகன்கள் என்றாவது ஒரு நாள் கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து 67 பேர் மரணமடைந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கோபியிலும் விரைவில் நடைபெறும் என சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். குடும்ப தலைவனை போலி மதுபானத்திற்கு பலி கொடுத்துவிட்டு அரசு கொடுக்கும் 10 லட்சத்தில் குடும்பம் நடத்த முடியுமா என மது பிரியர்களின் குடும்பத்தினர் வேதனையுடன் மது பிரியர்களின் உயிரையும் உடல்நிலையையும் எண்ணி தினம் தினம் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோபி பஸ் நிலையம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள அரசு மதுபான கடைகளால் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டது. அடிக்கடி மது பிரியர்களால் விபத்து ஏற்பட்டதால் கோபி நகரின் மத்தியில் உள்ள அரசு மதுபான கடைகளையும் இடமாற்றம் செய்து கோபி பாரியூர் மெயின் ரோட்டில் முத்துநகர் என்ற பகுதியில் ஒதுக்குப்புறமாக ஒரே இடத்தில் பல கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சமூக விரோதிகள் சட்டவிரோதமாக கோபி பஸ் நிலையம் சுற்றுப்பகுதியில் உள்ள நல்லகவுண்டம்பாளையம், கபிலர் வீதி என பல்வேறு இடங்களில் குடியிருப்புகள் மத்தியில் அரசு பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகே தைரியமாக போலி மதுபானங்களை சர்வசாதாரணமாக விற்பனை செய்து வருகிறார்கள். பல முறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள்.